இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணைக்கான தேவை இருக்கு. நான் டே 1ல இருந்து சொன்னேன். என்ன காரணம்? குற்றச்சாட்டு ரெண்டு தரப்புல இருக்கு. இது மேன் மேட் டிசாஸ்டர் தான். அதுல வந்து குழப்பம் இல்லை. என்ன தாவேகா தப்பு பண்ணிருக்கணும், இல்ல தமிழக அரசு தப்பு பண்ணிருக்கணும். விஜய் அவர்களுடைய செயல்பாடு, அவங்க கட்சியோட செயல்பாடு, முன்னாடியே ட்வீட் போட்டாங்க, தாமதமா வந்தாங்க அப்படின்னு ஒரு காரணத்துல இவங்க சொன்ன டயத்துல வந்தோம். காவல்துறை ஏற்பாடு சரியில்லை, 500 பேர் அங்க இல்ல, இது ஒரு தப்பு. அப்ப தமிழக அரசு வந்து எங்களுக்கு என்ன பின்னடைவு சொன்னாங்க. அப்ப ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க? நீங்களே முன் வந்து கொடுத்த விஷய வழக்குகள் இருக்குதுல்ல, பின்னடைவுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏன் மாட்டேன்றீங்க? இதை பண்ணக்கூடாது. நீங்க டெல்லி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் என்ன? சிபிஐ தானே விசாரிக்க போது. என்ன சிபிஐ யாரோட டைப்ல இருக்கா? உங்களுக்கு நீங்க சிபிஐ ஏன் கொடுத்தீங்க பல வழக்குகளை? அப்ப சிபிஐ விசாரணைங்கிற டிரான்ஸ்பரன்சிக்காக. இதற்கு அர்த்தம் தமிழ்நாடு போலீஸ் சிறப்பா விசாரிக்காதுன்னு இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் இன்னொரு அக்கறை எப்படி போடுவாங்க? அந்த சிபிஐ விசாரணையே 3 பேர் கொண்ட கமிட்டி. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்பரன்சி போட முடியும்? ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சிபிஐ பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாளை கிளம்புவாங்க. இல்ல இப்பவும் சொல்றாங்க. அது அடுத்த கேள்வி என்னோடது. அது அந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்றாங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தர் சிபிஐ டெல்லின்னா பிஜேபி வந்து விஜய் நாளை கூட சேர்க்க பாக்குது, அதனால இப்படி தலையை சுத்தி மூக்க தொட்டிங்கன்னா நான் சொன்ன கணக்கு சரி அவர் சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அதற்கு மேல ஒரு விசாரணை அமைப்பு கொடுத்துருவோம். அவங்க வந்து கண்காணிப்பாங்க. எவ்ரி மந்த் சிபிஐ வில் ரிப்போர்ட் டு தம். அதுல வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாரு. தமிழ்நாடு கேடர் ஆபீசர்ஸ் 2 பேர் போட்டுங்க, தமிழ்காரங்களை எல்லாம் போட்டுங்க. இதுக்கு அர்த்தம் தமிழ்காரங்க வேண்டாங்கன்னாலும் தமிழ்காரன் பாரபட்சமா போயிடுவாங்க. அந்த டிரான்ஸ்பரண்டா நடக்கிறாங்க. தமிழக அரசே நல்லா விசாரிக்கும். ஆனா தமிழக அரசு மேலே குற்றச்சாட்டு இருக்கும்போது விசாரிச்சா நியாயமா இருக்காது. உங்களுக்கு புரியுங்களா? ஜெயலலிதாவுடைய வழக்க கர்நாடகாவுக்கு போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு நீதிமன்றங்கள் சரியில்லையா? இதுவாது போலீஸ் நீதிமன்றமே கர்நாடகாவுக்கு மாத்தினாங்களே. அப்ப தமிழ்நாடு நீதித்துறை சரியில்லைன்னு உச்சநீதிமன்றம் நினைச்சதா? தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவங்க, இருக்க போறவங்க, அவங்க மேல உள்ள கேஸை தமிழ்நாட்டில் விசாரிச்சா நியாயமா கிடைக்கலன்னு நினைச்சிடக்கூடாது யாரும். அப்ப 100% நியாயமா நினைச்சுன்னு கர்நாடகா போடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப இது வந்து டு மேக் ஷூர் தட் தி டிரான்ஸ்பரன்சி இஸ் தேர். நம்ம ஜூரிஸ்ப்ருடென்ஸ்ல ஒரு வரி சொல்லுவாங்க, நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதிதான் வழங்கப்படுகிறது என்பது மக்களுக்கு தெரியணும். ஜஸ்டிஸ் தான் டெலிவர்டு மக்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கான ஏற்பாடு. அப்ப சிபிஐ விசாரணை கேட்டாங்க, மேல ஒரு டீமையும் போட்டு ஒரு லேயர் போட்டு அவங்களுக்கு எவரி மந்த். இதுக்கு மேல டிரான்ஸ்பரன்சி என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்ப இங்க கீழே வந்து அண்ணன் வில்சன் அவர் சொல்றார், உயர்நீதிமன்ற தீர்ப்புல எங்களுக்கு எந்த தலையீடும் இல்லை, நாங்க எதுவும் உயர்நீதிமன்றத்தில் அங்கே தலையிடல. அப்ப உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல உங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சு? உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை எந்த அழுத்தமும் இல்லாமல் கொடுத்தது. அப்ப உச்சநீதிமன்றம் உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அது இந்த அழுத்தம் இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்க சொன்னா நீங்க பின்னடைவு இல்லை பின்னடைவு சொல்றதுக்கு இருக்கு, அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதானே வச்சுக்கணும்ல. அப்ப இங்கே தானே நீதிமன்றம் வந்து எக்ஸஸான நிறைய வார்த்தைகள் சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்களை நான் வந்து என்னுடைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். என்னதுல இது அதீதம். இந்த இடத்துல பிரேயரே இல்லை. ஒரு தலைமை பண்பு ஒருத்தருக்கு இருக்காரு, அங்கே இருக்கு ஸ்கேல் கிடையாது. அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் இருப்பார், அவருக்கு பிடிச்ச தலைவர். அப்போ உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிக்கலங்கிறக்க அவருக்கு வந்து சரியில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது இட் டிபெண்ட்ஸ். ஆனால் சட்டத்தின் முன்னாடி குற்றவாளியா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அவர் தலைவரா இல்லையாங்கிறது கேள்வி இல்லையே. அப்போ அது போக நீதிமன்றம் குறிப்பிட்டது போல அங்கே வழக்கே வேற. அப்போ இது வரும்போது தான் நமக்கு அந்த அதிகமாக போயிருது. எதை வந்து நீங்கள் ஆர்டராக போட முடியுமோ அதுதாங்க சரியாக இருக்கும்.